ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம் சார். இந்த தை மாதத்துல இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் இயல்பாகவே இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷப ராசி முதன்மையாக இருக்குது. அப்படிப்பட்ட ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தை மாதம், தமிழ் மாதத்தில் தை மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கிறார். பொதுவாகவே சுக்கிர பகவான் இருக்கிற 12 ராசிகளில் எந்த ராசியில் இருந்தாலும் மகர ராசியில் இருக்கும் பொழுது மகர சுக்கிரனுக்கு நிகர சுக்கிரன் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. அதே மகர ராசியில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பொதுவாகவே சூரிய பகவானோடு சுக்கிர பகவான் சேரும் பொழுது அஸ்தங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது. ஆனால் அந்த அஸ்தங்கம் இல்லாமல் உங்களுக்கு அன்றாடம் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசி அதிபதி இருக்க போகிறாரு. அதாவது மகர ராசியில் இருக்கும் பொழுது சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்தால் கூட அந்த சுக்கிர பகவானுக்கு அஸ்தங்கம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் சாதாரண ஒரு சம்பவம் அப்படிங்கிறத விட சந்தோஷமான நிகழ்வுகள் அல்லது நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியது, நீண்ட நாள் பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடியது, உறவுகள் மூலமாக உங்களுடைய மனசில் ஒற்றுமையான எண்ணம் உருவாகக்கூடியது, உறவு வகையில் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் உறுதியாகக்கூடியது. இந்த உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகத்தில் என்னதான் சொத்து சுகம் இருந்தால் கூட உறவு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய மரபு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் பதிய வைக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. சாதாரணமாக ஒரு வாகனம் வச்சுருக்கிறோம், சாதாரணமாக ஆடை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆடைக்கு மேலே அணிகலன் சேர்க்கக்கூடியது, பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகை வாங்கக்கூடியது அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது. அதாவது தை மாதத்தை பொறுத்தளவுக்கு தனவரவும் பணவரவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு அமையுது. அசுப காரியமே இல்லாமல் சுப காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தங்கு தடை இல்லாமல் எங்கு போனாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய, பங்கமில்லாத பணம் சேரக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கூட செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விரைவாக விலகக்கூடியது, அல்லது புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது, அல்லது என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்து இன்னைக்கு பல மடங்கு அதிக விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறது. இந்த மாதிரி வரப்பிரசாதமான உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டக்கூடிய மாதமாக தை மாதம் அமையும். சார், சூப்பர் சார். ரிஷபராசிக்கு என்னதான் எல்லாமே மேன்மையா நீங்க சொல்லியிருந்தாலும் கூட ஜாதக ரீதியா சில பேத்துக்கு கோளாறுகள் இருக்க செய்யும். அவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக மேன்மை அளிக்கக்கூடியவை? தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிகள் நன்மை அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருந்தால் கூட அட்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சல் தான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது உடல் ரீதியான மருத்துவ தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இந்த மாதிரியான சின்ன சின்ன இடைஞ்சல், சின்ன சின்ன தடங்கள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மொத்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதாவது குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற 9 கிரகங்களுக்கான பூஜை, அதாவது 48 விதமான பூஜைகளை பண்ணி அதற்கு மேலே நவ கிரகத்துக்கு உண்டான பூஜைகள் செய்யப்பட்டு அதற்கு மேலே நவ கிரக அதிதேவதைகள் உண்டான நவகிரகங்கள் நாம் சொன்னால் கேட்குறதில்ல, யார் சொன்னாலும் கேட்குறதில்ல, ஈசன் சொன்னாலும் கேட்குறதில்ல. ஆனால் தன்னுடைய மனைவி சொல்லும்போது கேட்க வேண்டிய நிர்பந்தம் நவகிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியாக நவகிரகத்துக்கு மட்டுமே பூஜை அப்படிங்கிறத விட நவகிரக அதிதேவதைகளுக்கு உண்டான பூஜைகள் சிறப்பாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய விதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சத்திற்கு உண்டான மிகப்பெரிய அம்சம்.
சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.